அதே மாதிரி சாட்சியங்கள் சொல்றதும் அந்த மாதிரி தான். எல்லாத்தோட ரொம்ப மோசமான ஒண்ணுன்னா, ஒருத்தரை பழி வாங்கணும்னா எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே தெரியும், அந்த ஏசி எனக்கு தெரியும், அதனால இவனை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு ஒருத்தவனை அவமானப்படுத்துறதுக்கும் அவனை துன்புறுத்துறதுக்கும் செய்யற மாதிரி ஒரு முட்டாள்தனம் யோகியத்தனம் வேற எதுவுமே இல்லை. அப்படி யாராவது பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஜெயிலுக்கு போறது உறுதியாயிரும். அதனால ரொம்ப ரொம்ப ஆபத்தான அந்த விஷயத்தை மட்டும் பழி வாங்குறதுக்காக செஞ்சிடாதீங்க. யாராவது உங்க நண்பர்கள் யாராவது செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க. அப்படி செஞ்சா என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரி நம்ம கம்ப்ளைண்ட் தானே விட்டுருவீங்க, ஆனால் இவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் தானே, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக நம்மளை இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி புலம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசியா பொதுமக்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷன் வந்து பயப்படுற இடம் கிடையாது, பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் நம்ம பிளே கிரவுண்டும் கிடையாது, நம்ம விளையாட்டு மைதானம் கிடையாது, நம்ம இஷ்டம் போல வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ற இடமும் கிடையாது. அதனால உண்மையிலேயே ஒரு கம்ப்ளைண்ட், ஜெனியூனான கம்ப்ளைண்ட் இருந்தா எடுத்துக்கிட்டு போங்க, உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஏதாவது ஃபால்ஸ் தவறா இருந்ததுன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க, உங்களுக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு.